இன்றைய குத்துபா பேருரையினூடாக முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள் தான் அப்படின்ற ஒரு உண்மை செய்தியை உங்களுக்கு முன்னால் உறுதிப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக நமக்கு சில செய்திகளை சொல்கின்ற பொழுது, நாம் எல்லோரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள். பொதுவாக குர்ஆனில் நாங்கள் பார்க்கலாம், இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான், உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் படைச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் பொதுவா சொல்றான். அப்ப அதுல முஸ்லீம்களும் வருவார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் வருவார்கள், இந்த நாட்டுக்குரியவர்களும் வருவார்கள், நாட்டுக்கு வெளியில உள்ளவர்களும் வருவார்கள். யாரெல்லாம் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு வசனம்தான், நாங்கள் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம் என்று அந்த வாசகம். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பிட்ட ஒரு சாராரை அல்லாஹு தஆலா உறவுக்குரியவர்களாக மாற்றி விடுவான். அதைத்தான் இன்று நாங்கள் படிக்க போகிறோம். நம்ம எல்லாம் மனுஷன் என்றால் யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாதுல்ல. நீ யாரையும் பின்பற்றலாம், நீ எதையும் வணங்கலாம், எப்படி இருந்தால் நீ மனுஷன் தான். உனக்கு ஆறு அறிவு தான். அதை யார் 5 அறிவா குறைக்க போறது கிடையாது. என்றாலும் ஏக இறைவன் அல்லாஹுவை ஒருத்தன் கடவுளாக ஏற்றுக்கொண்டு இறுதி தூதர், அதுக்கு முன்னாடி பல தூதர் வந்திருக்கிறாங்க, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக எடுத்த ஒவ்வொருத்தரையும் இஸ்லாம் உறவுக்குரியவர்கள், சகோதரர்கள் என்று இஸ்லாம் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பிணைப்பில் இருந்து ஒருத்தன் வெளியேறிவிட முடியாது. அப்படி ஒருத்தர் வெளியேறுவாராக இருந்தால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. இன்று நம்மளுக்கு மத்தியில பல இயக்கங்களாக, கொள்கைகளாக, கோட்பாடுகளாக நாங்கள் பிரிந்து கிடக்கிறோம். அது சரியா தவறா என்று 2வது பஞ்சாயத்து. ஆனா நம்ம யாரு என்று முதல் அடையாளம் பார்க்கணும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். அப்ப இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் பிரிவினை என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் குர்ஆனிய சமூகம் இல்லை என்று அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் ஒற்றுமையாக, சகோதரத்துவமாக நீங்கள் மாறிவிடுங்கள், இருந்து கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அப்ப எங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம ஜாயிண்ட் ஆக்குது, கனெக்ஷன் பண்ணுது அப்படின்னா அதுல இருந்து நாங்கள் மாறுபடக்கூடாது. நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒன்று இஸ்லாம் மட்டும்தான். இந்த ஏகத்துவம் தான் எங்களை எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறது. இந்த ஏகத்துவத்தை விட்டுவிட்டு, இஸ்லாத்தை விட்டுவிட்டு நாங்கள் வேறு தனிப்பட்ட கொள்கையோடு நாங்கள் இருப்போமாக இருந்தால், அல்லது நான் யாரு தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என் ஃபேமிலி என்ன தெரியுமா, என் பிசினஸ் என்ன தெரியுமா, என் டேலண்ட் என்ன தெரியுமா, என் அரசியல் என்ன தெரியுமா என்று யாராச்சும் இந்த வாசகங்களை சொல்லி தன்னை வித்தியாசப்படுத்தினால் அவர் இஸ்லாம் 3ஆம் பட்சமாகத்தான் பார்க்கும். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகளுக்கான இடத்தை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை குலங்களாக, கோத்திரங்களாக, கிளைகளாக, நாடுகளாக, கண்டங்களாக, வெள்ளையனாக, கருப்பனாக, கட்டையனாக, நெட்டையனாக படைச்சதெல்லாம் நீ பெரியவர்கள் பேசுறதுக்காக இல்ல, லிதஆரஃபு, வெறுமனே அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக மட்டும்தான். நாங்க கொழும்புக்காரன், நாங்க யாழ்ப்பாணத்துக்காரன் என்று அறிமுகப்படுத்துறது மட்டும்தான். அந்த லொகேஷனை வந்துட்டு கிளியர் பண்றது, அவ்வளவுதான். லொகேஷனை கிளியர் பண்றது, தன்னையே ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து நினைச்சிடக்கூடாது. மக்காவில பிறந்தா உயர்த்தி, மதீனாவுல பிறந்த கண்ணியம், அப்படிலாம் இஸ்லாத்துல கிடையாது. மக்காவில பிறந்தவன் நரகவாதி தான், மதீனாவுல வாழ்ந்தவன் நரகவாதி தான். இது நான் சொல்லணும், குர்ஆன் சொல்லுதா? குர்ஆன் சொல்லி காட்டுது. இப்ப அபூலஹப் எங்க பிறந்தான்? மக்காவில தான் பிறந்தான். நரகவாதின்னு குர்ஆன் டிக்ளேர் பண்ணிச்சா இல்லையா? அதனால பிறப்பால எவனும் உயர்ந்தவனும் கிடையாது, ஒரு இடத்துல வாழ்வதனால அவன் கண்ணியமானும் கிடையாது. சரிங்களா? சேத்திலும் செந்தாமரை முளைக்கும்ல, அந்த மாதிரி ஈமான்ல வச்சுதான் எல்லாரும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஈமான் இருக்கிறவன் தான் நல்லவனை வாழ முடியும். அல்லாஹு தஆலா சொல்ற, நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன்றான். எதுக்கு பிரிச்சு வச்சேன் தெரியுமா? நான் எங்க பிசினஸை வச்சு நம்மளுடைய பேக்ரவுண்ட் வச்சு பேசுறதுக்கு இல்ல, அறிமுகப்படுத்திக் கொள்வது, அவ்வளவுதான்.
அந்த அறிமுகத்தோடு உங்களுடைய டாபிகை முடிச்சிடணும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் தக்வாதாரிகள். யார் இறையச்சத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விட சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான், வலா தஃபர்ரகு, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நீங்கள் உள்வாங்கப்பட்டு விட்டால் உங்களுக்குள் எந்த அடிப்படையிலும் பிரிவினை வரக்கூடாது. நீங்க இயக்கத்தாலையும் பிரியக்கூடாது, நீங்க வேற வேற பொசிஷனாலையும் பிரியக்கூடாது, நீங்க தனிப்பட்ட மனித சிந்தனையாலும் நீங்க பிரியக்கூடாது. பிரியக்கூடாது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை சட்டம். சரி, அப்படி பிரிவினை வந்தால், பிரிவினைக்கு சமுதாயம் உருவானால் அதுக்கு என்ன முடிவு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்படிப்பட்ட துரோகிகளை விட்டு நீ வெளியேறு அப்படின்னாங்க. இந்த பிரிவினைக்கான கருத்துக்களை சொல்றது, சமூகத்தை உடைக்கிறது, ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கிறது, இவனெல்லாம் விட்டு நீ வெளியேறிது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிய சமூகத்துக்கு சொல்கிறார்கள். அப்ப யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம வலா தஃபர்ரகு என்றால் எந்த ஒரு இயக்கத்தையும் உருவாக்க கூடாது, எந்த ஒரு மதுஹப் ஒரு தனிப்பட்ட சிந்தனையும் நீங்க உள்வாங்கி தனித்து நிற்க கூடாது. குர்ஆன் ஹதீஸ் எதை சொல்லுமோ அத்தோடு நின்று விட வேண்டும். இதுதான் வலா தஃபர்ரகு என்பது. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்தை கொஞ்சமாவது யோசித்து பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. சொல்லிட்டு அந்த என்ன நிஅமத்து தெரியுமான்னு தொடர்ந்து அல்லாஹ் பின்னாடி விளங்கப்படுத்துறான். இஸ் குந்தும் அஅதாஅன், நீங்க எல்லாரும் எப்படி இருந்தீங்க தெரியுமா? விரோதிகளாக, எதிரிகளாக வாழ்ந்தவர்கள். யாரு யாருக்கு நண்பனா வாழல, யாரு யாருக்கும் விட்டு கொடுத்து வாழல, நீயா நானா ஒன்றுல இருந்து பார்த்துருவோம் அப்படின்னு முடிவோடு வாழ்ந்தவர்கள் நீங்கள். எந்த அளவு தூரம் என்றால், எதிரியாக இருந்தால் மண்டையோட்டில் சாராயம் குடிக்கணும் என்ற முடிவோடு வாழ்ந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் என்ற ஓரிரை கொள்கையை தந்து, ஏகத்துவம் என்ற ஓரிரை கொள்கையை தந்து, ஒரே ஒரு தூதரை கட்டுப்படுங்கள் என்ற ஒரே வாஞ்சனையை உருவாக்கி, அதனூடாக நான் உங்களுக்கு நிஅமத்தை உருவாக்கி உங்களை சகோதரனாக்கி நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இஸ்லாம் என ஒன்றின் ஊடாகத்தான் இந்த எல்லா உரிமை கிடைச்சிருக்குது. தொடர்ந்து சொல்றோம், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளத்தை எல்லாம் நான் கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேன், உங்க உள்ளத்தை எல்லாம் நான் ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறேன் என்று சொல்லி போட்டு ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அவன் அருளால் நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியா மாறிட்டீங்கன்றான். இப்ப இஸ்லாமிய உறவுக்கு வந்து விட்டால் நம்ம எல்லோரும் அண்ணன் தம்பிகளா. அதனாலதான் ஒரே சகன்ல சாப்பிடுவோம், ஒரே பிளேட்ல சாப்பிடுவோம், ஒரே கிளாஸ்ல தண்ணி கொடுப்போம், கண்டவுடனே கையை பிடிச்சிக்குவோம், கட்டி அணைச்சிக்குவோம். கண்ட உடனே நீ யாரு, எவரு, உன் பொசிஷன் என்ன, உன்னுடைய உயர்வு தாழ்வுலாம் பார்க்காம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிடுவோம். ஒரு அறிஞரா அறியாத பசுவனைகள் எங்க சாப்பிடுறீங்களான்னு அந்த உரிமையோட கேட்டுருவோம். இதெல்லாம் எதனால வந்துச்சு? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, நான் செஞ்ச அருளால் நீங்க உறவாகினீங்க அப்படின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அருளால் உறவாகின நாங்க தனிப்பட்ட மனிதனுடைய கருத்துக்களால் பிரிந்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வுக்கு என்ன மதிப்பை கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன மதிப்பை கொடுக்கிறோம்? அவனால இறக்கப்பட்ட வேதத்துக்கு என்ன கௌரவத்தை, கண்ணியத்தை கொடுக்கிறோம்? யோசிக்கணுமா இல்லைங்களா? அப்ப இஸ்லாம் எதை நமக்கு எதிர்பார்க்குது? இஸ்லாம் நீ முஸ்லீம் என்று வந்து விட்டால், சில பேர் யோசிக்கலாம், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், சுமையா, உம்மு குல்தும் பேர் வச்சா எல்லாம் முஸ்லீம். பேர் அளவில் முஸ்லிம்களாக யாரையும் வாழ சொல்லல இஸ்லாம். உன் பேருக்கு சுவர்க்கம், உன் பேருக்கு ஃபிர்தௌசி, உன் பேருக்கு வந்துகிட்டு அந்த சுவர்க்கு இந்த சுவர்க்கு இஸ்லாம் டிக்ளேர் பண்ணல. அப்ப இஸ்லாம் எதை நமக்கு டிக்ளேர் பண்ணுது? இஸ்லாம் எதை நமக்கு வலியுறுத்துது அப்படின்னா, எதன் ஊடாக நான் உங்களை ஒற்றுமைப்படுத்தினேனோ அதை அப்படியே நீங்க இருக்கணும். நீங்க எந்த ஒரு இடத்துல நீங்க செஞ்சிடக்கூடாது, சண்டை பிடிச்சு பிரிஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுமாக இருந்தால் நீங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று இஸ்லாம் வன்மையாக நமக்கு கண்டிக்கிறது. அது அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், வகுந்தும், நீங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? அலா ஷஃபா ஹுஃபரத்து மினன்னார், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அப்ப சண்டை பிடிக்கிறவன் நரகத்துக்கு போறவன், சமூகத்தை பிரிக்கிறவன் நரகத்துக்கு போறவன், என்ன நம்பாதவன் நரகத்துக்கு போறவன், நான் சொன்ன சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதவன் நரகத்துக்கு போறவன். அதான டிக்ளேர் பண்ணது கூறுவான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்து மினன்னார்,
நீங்க நரகத்தின் விளிம்பில் எல்லோரும் இருந்தீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹா, அதிலிருந்து உங்களை நான் வெளியேற்றி காப்பாற்றி விட்டேன். கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இப்படி அல்லாஹ் தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா எங்களை இஸ்லாமியன் முஸ்லிம் என்ற ஒரே வார்த்தைக்குள் உள்ளடக்குவது கூட ஒரு நிஅமத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம இயக்கங்களோட பேரை சொல்லித்தான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். இயக்கத்தினுடைய பேரை வச்சுதான் நான் நல்லவன் கெட்டவனே டிக்ளேர் பண்றோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய டோட்டலா வழிகேடு என்று சொன்ன விடயத்தை இன்றைக்கு நாங்க நல்லவன் பொசிஷனை காட்டக்கூடிய ஒன்றுக்கு நிலையாக்கிறோம் என்றால் நாங்கள் குர்ஆனை மறுக்கக்கூடிய பாவிகளாக இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? அதனால இஸ்லாம் சொன்னது என்னை வணங்குறியா, அல்லாஹ் சொன்னது என்ன வணங்குறியா, என் தூதருக்கு மட்டும் கட்டுப்படி வாழ்றியா, நீங்க எல்லாரும் முஸ்லீம்கள் தான், நீங்க எல்லாரும் அண்ணன் தம்பி தான், நீங்க எல்லாரும் உறவுங்க தான், உங்களுக்கு மத்தியில எந்த வேற்றுமையும் வரக்கூடாது, உங்களுக்கு மத்தியில எந்த பிரிவினையும் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சில சமூகத்தினுடைய முகத்திரை எப்படி கிழிக்கிறார்கள் என்றால் மறுமை நாளின் அடையாளம் என்ன தெரியுமா? தங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லிக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்குதா இல்லைங்களா? நமக்கு வார்த்தையால பிரிவினைப்பட்ட உடனே, ஒரு மசாயில பிரிஞ்ச உடனே காபிரு முர்தது அவெல்லாம் மனுஷனா என்று நம்ம ஃபத்வா கொடுக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய தூதர்களை கொடுக்கணும். எப்படி கொடுத்தாங்க? என்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்தவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னாங்க, அவ்வளவுதான். எந்த அளவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எதிர்ப்பாக எவன் வாள் தூக்குவானோ, ஒரு முஸ்லிமுக்கு எதிர்ப்பாக எவன் வாள் தூக்குவானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்ல. நம்ம எந்த அளவு தூரம் நடக்கிறோம் உறவுகளை, தன்னுடைய சுய கௌரவத்தை பேணணும். ஆனால் பெருமைக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி இஸ்லாமிய வாஞ்சியை விட்டு கொடுத்து நான் தான் பெரியவன் நடப்போமாக இருந்தால் அல்லாஹ்வின் தண்டனை மிக கடுமையானது என்பதை இந்த திருமறை வசனங்களும் நபி அவர்களுடைய எச்சரிக்கை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால உறவுகளாகப்பட்டவர்கள் எப்படியாக இருப்பார்கள்? ஒரு முஸ்லிம் முஸ்லிம் என்றா அவன் யாரு? அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுங்களா? அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக உறவு கொண்டாடியவனை அல்லாஹ் எப்படி கூப்பிடுவார் என்றால், இன்னல்லாஹ தஆலா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், யகூல் யௌமல் கியாமா, மறுமை நாளில், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, எனக்காக, என் கண்ணியத்துக்காக, என் கௌரவத்துக்காக, நான் சொன்னதுக்காக உலகத்தில் யாரெல்லாம் ஒரு முஸ்லீமாக ஒரு இஸ்லாமியனாக உறவு கொண்டு வாழ்ந்தவர்கள் யார் என்று அல்லாஹ் கூப்பிடுவான். யாரெல்லாம் இப்படி வருவார்களோ அல்லாஹ் சொல்லுவான், அல் யௌம, இன்றைய நாள் எந்த நிழலின் யாருக்கும் கிடையாது, ஆனால் என்னுடைய நிழலை நான் உனக்கு கௌரவத்துக்கு தர்றேன் அப்படின்றான். அப்ப முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த இஸ்லாமியன் ஒரு முஸ்லீமனுடைய டெபினேஷன் என்ன என்று படித்துக் கொள்ளணும். ஒரு முஸ்லீம்னா யாரு என்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். வெறுமனே நாங்க முஸ்லீம்கள் சொல்றது வேற அல்ல. ஒரு முஸ்லீம்னா இப்படி இருப்பான். இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இத அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அது முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரர். இப்ப நம்ம முஸ்லிம் எப்படி ஆனோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இந்த வாசகத்தின் ஊடாகத்தான் முஸ்லிம் ஆனோம். இந்த வாசகத்தின் ஊடாகத்தான் முஸ்லிம் அடையாளப்படுத்துறோம். இந்த வாசகத்தை சொன்னதனாலதான் முஸ்லிம் என்ற இடத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம் என்றால் அந்த வாசகம் தான் நமக்கு முதலாவது ஐடென்டி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னோம்ல, இது முதல் ஐடென்டி. அந்த ஐடென்டிக்கு அடுத்தபடியாக ஒரு முஸ்லிமுடைய செயலை ரசூலுல்லாஹ் சொல்கின்ற பொழுது லா யவ்லிமுஹுன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு எந்த அடிப்படையிலையும் அநியாயம் செய்ய மாட்டான். அது அரசியல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது ஆன்மீக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவன் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, அவன் அண்டை வீடாக இருந்தாலும் சரி, அவன் எந்த ஒரு அடிப்படையாக இருந்தாலும் லா யவ்லிமுஹு, முதல் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர். மனசு தட்டு கேட்கல சொல்லுங்க. நீங்க நம்ம எல்லாரும், நான் யாருக்கு அநியாயம் செய்ய வாழ்றேன், அநியாயம் செய்யாம வாழ்றேன், நான் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எழுப்பினால் ஆக குறைந்தது ஒருத்தனுக்காவது அநியாயம் செய்யாத ஒரு நாளை கடத்திருக்கிறோமா? எந்த அடிப்படையில சொல்லுங்க பார்க்கலாம். மனச்சாட்சியத்தோடு நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை விட்டே நான் கேட்கிறேன், ஒரு இஸ்லாமியன் அடுத்த இஸ்லாமியனுக்கு லா யவ்லிமுஹு, அநியாயம் செய்ய மாட்டான். அப்ப அநியாயம் செய்வானாக இருந்தா அவன் இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். சில காட்டரபிங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
நாங்கெல்லாம் மூமின் ஆகிட்டோம் அப்படின்னாங்க. அல்லாஹு தஆலா உடனே வசந்த இறக்கினான், நீங்க இப்பதான் இஸ்லாம் ஆனோம்னு சொல்லுங்க. இப்பதான் இஸ்லாமுக்கு வந்திருக்கீங்க, மூமினுடைய ஸ்டேட்டஸ் நீங்க வரல, அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வரல, அதனால முஸ்லிம்னு சொல்லுங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமா பட்டவ அடுத்த முஸ்லிமுக்கு எந்த விதத்துல அநியாயம் செய்ய மாட்டான். இப்ப நீங்க யோசிக்கலாம், சப்போஸ் அவன் எனக்கு செஞ்சுட்டா, நான் செய்யல மௌலவி, அவன் எனக்கு செஞ்சுட்டா, அதுக்கு ரிப்பீட்டா நீ செய்ய மாட்டேன்னு இஸ்லாம் சொல்லுது. உனக்கு அவன் அநியாயம் செஞ்சுட்டான்னு வச்சுக்க, அதையே நீ பழி வாங்குறது விதமா நீ நடந்து கொள்ள மாட்ட. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் மன்னிப்பது மிக சிறந்ததாக இருக்குது. குர்ஆன்ல சொல்கிறான், வ இன் தஅஃபு ஹு அக்ரபு லித்தக்வா, தக்வாவுக்கு மிக நெருக்கம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு அநியாயம் செஞ்சாலும் அவனை மன்னிப்பது. பழி வாங்குவது இஸ்லாத்துக்கு ஒரு பேசிக்கான அடிப்படை இல்லைன்னு. அவன் நம்ம எல்லாம் யாரு? நம்ம எப்படிப்பட்டவனா வாழணும்? அடுத்தவன் கண்ணீர் துடைக்கிறவனா வாழணுமா இல்லையா? அப்ப இஸ்லாம் அப்படி லா யظலிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவனை பாதுகாப்பவனாக இருப்பான். ரசூலுல்லாஹ் கேட்கப்படுறது, ஐயில் முஸ்லிம் அஃதல், முஸ்லிமில மிக சிறந்தவன் யார்? முஸ்லிம் என்றால் யார்? இதான் கேள்வி. ஒரு இஸ்லாமி என்றால் யார்? ஒரு முஸ்லிம் என்றால் யார்? ஒரே அல்லாஹ்வை வணங்குறவன் யார்? மன் சலிமல் முஸ்லிமூன பில் லிசானிஹி வ யதி. சுப்ஹானல்லாஹ், அருமையான வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னது. மன் சலிமல் முஸ்லிமூன பில் லிசானிஹி வ யதி, தன் நாவினாலும் கரத்தினாலும் அநியாயம் செய்யாதவன் தான் முஸ்லிம்ல மிக சிறந்தவன் தான் அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம பிசினஸ்ல எவனுக்காவது பொல்ல வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த லோகோ தூக்கிடுவாங்களாம், அந்த இடம் நமக்கு இல்லாம வைத்திருமா. பாத்தீங்களா, இந்த உலகம் வந்துகிட்டு ரொம்ப சிறியது, நம்ம எல்லாம் உலகம் பெருசுன்னு பாக்குறோம். இந்த உலகத்தை நீங்க சின்ன பிரச்சனைகளை நாங்க பெருசா பார்த்தோம்னா நிம்மதி இருக்காது. அந்த பிரச்சனைய இந்த கப் இருக்குதுங்க, இதை கண்ணுக்கிட்ட கொண்டு வர ரொம்ப பெருசு மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிருது. இது அப்படியே பின்னுக்கு ஆக்கி பாருங்க, அட இது ரொம்ப சின்சா இருக்கல. இதுதான் உலகம். உலகத்தை நீங்க அப்படியே வச்சு பார்க்கணும், உறவை கிட்ட வச்சு பார்க்கணும், முஸ்லிம் என்பவனை கிட்ட வச்சு பார்க்கணும், இந்த உலகத்தை இப்படி தள்ளி வச்சு பார்க்கணும். அப்பனது நம்ம யாரு என்பது புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப அதைதான் இஸ்லாம் வழிகாட்டுது. அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில சில குர்ஆன் வசனங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த இடத்துல எனக்கு விளங்கப்படுத்தல, டைம் பத்தல, டைமே முடிஞ்சது இருந்தா பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்தாங்களா? மதீனாவுக்கு வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியை கட்டுங்கப்பா, அரசாங்கத்தை உருவாக்குங்கப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த கணம் அடுத்த வேலை ரசூலுல்லாஹ் செய்தது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் இழந்து வந்தார்களே முஹாஜிரீன்கள், மக்காவுல சொத்துக்கள், சுகங்கள், இன்பங்கள், துன்பம் எல்லாத்தையும் இழந்து விட்டு துன்பத்தை மட்டும் சுமையாக சுமந்துட்டு வந்தார்களே அந்த முஹாஜிரீன்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அன்சாரிகளை கூப்பிட்டாங்க. அன்சாரிகளை கூப்பிட்டு நீங்க இதுல எவன் ஜெயிக்கிறான்னு மோதி பாருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொத்தெல்லாம் இழந்தாரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவங்களை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க. சொத்துக்களோடும் செல்வங்களோடும் பெரும் பெரும் இடத்தோடு இருக்கக்கூடிய சாது பின் ரபியை கூப்பிட்டாங்க. எப்பா, இதுக்கு பின்னாடி உன் நண்பனும் உன் சகோதரனும் இவன் தான், ஆளை பிடிச்சிக்க அப்படின்னாங்க. பார்த்தா இவரை ஒன்றுமே இல்லை. நம்ம யாரை படுறோம், நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நண்பனை எடுக்கிறோம். நமக்கு பணத்துக்கு பணமா இருக்க அவன் முஸ்லீம், பிச்சைக்காரனா இருக்கிறான், நான் ஒதுக்கி வை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்திய இஸ்லாமிய சமூகத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் இழந்த, நமக்கு தெரியும், வெள்ளத்தால் எல்லாரும் இழந்தார்கள், எல்லாத்தையும் இழந்தோம். எவனாச்சும் ஒருத்தன், மச்சான் எனக்கு நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணின, இப்ப இந்த மாதிரி நஷ்டமாயிட்டு என் சொத்துல இருந்து உனக்கு இவ்வளவு தரேன்னு யாராச்சும் மனசு தொட்டு சொன்னோமா? அல்லது கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா போட்டோமா? எல்லாரும் 100 ரூபா, நானும் ஒரு 100 ரூபா போட்டு போய்த்தோம்பா. இதைத்தான் நம்ம செஞ்சோம் வெள்ளப்பெருக்கு நேரத்துல. அப்படித்தான் நம்ம முடிவு கட்டினோம். யாராச்சும் ஒரு குடும்பத்தை தத்தெடுத்தோமா? பாருங்கள் சஹாபாக்களை, இஸ்லாம் உருவாக்கிய சகோதரத்துவத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், எப்பா இவரை நீ பொறுப்பெடுக்கிறியா? பொறுப்பெடுக்கிறன்னு எப்படி சொல்றாங்கன்னா, அந்த சஹாபி சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க, எப்பா நான் இந்த மதீனத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரன், நான் மிகப்பெரிய பணக்காரன், என் பணத்துல ஹாஃப் உனக்கு தர்றேன், எனக்கு 2 மனைவி, உனக்கு யாரு விருப்பமோ சொல்லு, தலாக்கு வர்றேன், அப்புறம் நீ முடிச்சுக்க. இந்த நிலை நமக்கு வருமாங்க? இதுதான் சகோதரத்துவம்னு இஸ்லாம் சொல்லுது. இதைத்தான் இஸ்லாம் சகோதரத்துவம் சொல்லுது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
லா யுமினு அஹதுக்கும், உங்களை ஒருத்தர் மூமின் கிடையாது. எதுவரை தெரியுமா? தான் வாழ்ற மாதிரி, தான் ரசிக்கிற மாதிரி, தான் விரும்புற மாதிரி, தான் உடுக்கிற மாதிரி, தான் உண்ணுற மாதிரி என் அடுத்த சகோதரர் அப்படி வாழணும் என்று நீங்கள் நினைக்காத வரைக்கும் நீங்க முஸ்லிம்கள் இல்லை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நீங்கள் மூமின்கள் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம்? சொத்தை இழந்துட்டானா என் வீட்டுக்கு வேலைக்கு வர யாருன்னு கேட்கிறோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொத்தை இழந்துட்டான், கோடிக்கணக்கு இழந்துட்டான். ஏன் தெரியுமா இழந்தான்? அப்படிப்பட்ட வேலை பண்ணாங்க அப்படின்றோம். என்னமோ அல்லாஹ் பவரை நம்ம கையில எடுத்து பேசுற மாதிரி. இதெல்லாம் மோசடி இல்லையா? இதெல்லாம் அநியாயம் இல்லையா? வெந்த புண்ணுலையே வேலை பார்க்கிற கூத்து இல்லையா? இதெல்லாம் மரத்தால விழுந்து மாடு குத்துற மாதிரி பேசுறாமே, இதெல்லாம் இஸ்லாமிய உறவுக்குரியதா? அல்லாஹ்வின் தூதரே, உங்க நபியா ஏற்றுக்கொள்றது அது லாஜிக்கு. இவருக்கு எதுக்கு நியாயம் சொத்து கொடுக்கணும் என்று எந்த சஹாபியாச்சும் பேசினாங்களா? உடனடியா கூப்பிட்டு எது வேணுமோ கேளுங்க, உனக்கு உன் பேரை எழுதி தர்றேன் சொன்னாங்களா இல்லையா? இதுதான் இஸ்லாமிய உறவு, இதுதான் சகோதரத்துவம், இதைத்தான் இஸ்லாம் உருவாக்கியது. இன்றைக்கு நாங்க எதை உருவாக்குறோம்? ஒருத்தன் கருத்து பிடிச்சிட்டா அது அவன் சூப்பரா பேசுறான்ல, அவனுக்கு மறுத்து பேசினா இவனுக்கு மண்ணில ஒண்ணுமே இல்லை, அவன் திட்டி தீக்கிறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படி ஒரு வார்த்தை சஹாபாக்கள் வரலாறு காட்ட முடியுமா? நான் கேட்கிறேன். நான் ஏன் இதை பேசுறேன்னா, நம்ம சமூகத்துக்கு மத்தியில் சில புல்லுருவிகளால் இஸ்லாமிய சமூகம் துண்டாடப்படுகிறது, இஸ்லாமிய சமூகம் அப்படியே பிரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரை விடவும் மேலாக மதிக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்படுகிறது. கேவலமாக யோசிக்க வேண்டிய உலகத்தை கண்ணியமாக பார்க்கப்படுகிறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உறவுகளை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொன்னார் சொத்தை தருகிறேன், அவருக்கு தேவையே இல்லை, விட்டுட்டு போயிட்டாரு. இன்னொரு பிரச்சனையை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களையும் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களையும் அப்படியே நீங்களும் அண்ணன் தம்பி அப்படின்னாங்க. சல்மான் ஃபாரிசி யாரு? அது பாரசீக நாட்டை சேர்ந்தவர், தட்டு தடுமாறி வந்து சேர்ந்தவர். இவர் யாரு? பணக்காரனாகவும் கௌரவமாகவும் வாழ்றவர். நம்ம ஸ்டேட்டஸ் பாக்குறோம்ல, என் கௌரவத்துக்கு என் தகுதியானு பாக்குறோம்ல, அந்த சஹாபி அப்படி பார்க்கலங்க. இவர் ரொம்ப பக்திமானு, இஸ்லாம் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்றது அப்படியே இருப்பாரு. யாரு? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப கோபக்காரன் கூட, அதை சேர்த்து சொல்லிடணும்ல. இவர் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டாரு. சல்மான் பாரிசி அண்ணன் தன்னுடைய இஸ்லாமிய உறவை சந்திக்க வர்றாரு. வந்தா அந்த அம்மையார் வந்து இது ஃபர்தாவுடைய சட்டம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த கான்செப்ட். தலைவிரி கோலமாக ரொம்ப அழுக்கான ஆடு இருக்கிறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஏம்மா இப்படி இருக்கிற? அதான் உங்க சகோதரனுக்கு உலக ஆசை ஒன்றுமே இல்லையே, எதுக்குத்தான் நம்மளை முடிச்சாலும் தெரியாது அப்படின்ற மாதிரி சாடமாடியா பேசிடுறாங்க. அப்படியா, சரி வரட்டும் அப்படின்றாங்க. வரட்டும் அப்படின்றாங்க. வந்தவனைய தன்னுடைய நண்பனை கண்ட பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்த உறவு இல்லையா இது? ஏப்பா வந்து உட்காரப்பா, திருப்பா, குடிப்பா, ஏப்பா எல்லாம் ஆக்கி கொடுமா அப்படின்னு எல்லாம் நடக்குது. இவர் கையை கட்டி பார்த்து நிற்காரு. நீ சாப்பிடு, நான் நோம்பு. உட்காரியா சாப்பிடுயா அப்படின்றாரு. ஏப்பா நான் நோம்புன்ற, நோம்புலாம் விட உட்கார் சாப்பிடு அப்படின்றாரு. ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க, நோம்பை விட்டாச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்றாங்க, நைட்டுக்கு தூங்குறாங்க. இவர் எல்லாமே தொலை போறாரு. எங்க போற? தொலை போறாரு. உட்காந்து பாட்டு தூங்கு, எனக்கு பக்கத்துல தூங்கு அப்படின்றாரு. திருப்பி பாக்குறாரு, தூங்கிட்டாரோ, இன்னும் எழும்புற, உட்காதுப்பா தூங்குப்பா அப்படின்றாரு. இப்படியே நடக்குதா? சரியா நான் தஹஜ்ஜுத் இப்ப எலும்பு ரெண்டு பேரும் தொழுவோம் அப்படின்றாரு. ரெண்டு பேருமே தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வின் தூதரே தந்தீங்க ஒருத்தன் என் தொழுகையே நாசமாக்குறான், என் இபாதத்தை நாசமாக்குறான், இவனை போயுமே எனக்கு நண்பனா தந்துட்டியல என்று முறைப்பாடு செய்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னையா பிரச்சனை அப்படின்னு. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? சல்மான் பாரிஸை பார்த்து, ஏன் உனக்கு தேவையில்லா வேலை எப்படியா கேட்டாங்க. சதக சல்மான், நீ ஓவரா போன, சல்மான் உன கரெக்ட் பண்ண அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, உறவுன்னா, இஸ்லாமிய உறவுன்னா ஒரு நண்பன் தவறு செய்கின்ற பொழுது, ஒரு நண்பன் கருத்தால் பிளவுபடுகின்ற பொழுது விமர்சிப்பவன் உறவு அல்ல. அவங்க தாழ்மையா கூப்பிட்டு, இதெல்லாம் செய்யற தப்புப்பா, இந்த பிசினஸ் தப்பு, இந்த மாதிரி இருக்கிற தப்பு, சொல்லாம இருக்கிற தப்பு, உன் தாய் அடுத்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீ சொகுசா வாழ்றது தப்பு, அது மட்டுமல்ல தனி மனிதனுடைய கருத்துக்களை கேட்டு இஸ்லாத்தை விமர்சிக்க தப்பு என்ன இந்த சல்மான் பாரிசி ரலியல்லாஹு மாதிரி உறவை கொண்டாடி அவனின் திருத்தம் என்று சொல்ல மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்துல உட்கார்ந்து கொண்டு நான் தான் ராஜா, நானே கிங் என்று சொல்லி எப்படிங்க பேச மனசு வருது?
அடுத்தவன மட்டன் தட்ட எப்படிங்க மனசு வருது? கொஞ்சமா யோசிக்கணுமா இல்லையா? இப்படி ஏராளமான செய்தி இருக்குது. அதனால இஸ்லாம் நமக்கு கட் அண்ட் ரைட்டா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிமா வாழு, அதுவும் அவனாகவே இருந்து மௌத்தாயிரு அப்படி இஸ்லாம் சொல்லுது. எனவே நாம் எல்லோரும் ஒரே கொடையின் கீழ் வாழக்கூடிய மக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமால வாழக்கூடிய மக்கள். தனி மனித கருத்துக்களுக்கோ அல்லது எனக்கு அவன் நான் சொன்னதை கேட்கல என்றோ பிரிஞ்சு வைக்கிறாதிய. அப்படி பிரிஞ்சு போறவன் யார் என்றால் அவன் ஷைத்தான் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. எனவே இஸ்லாமிய உறவுகளை, எதை இஸ்லாம் நமக்கு சட்டமாகவும் சன்மார்க்க போதனையாகவும் தந்திருக்கிறதோ அதை வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.